வணக்கம். 23/3/2026 திங்கட்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், தெய்வீக அருள் கலாட்சமும் நிறைந்த நாளாக அமையக்கூடும். இன்றைய நாளில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். மனசாந்தமும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கக்கூடிய நாளாகவும், தொழில், பூமி சம்பந்தப்பட்ட வீடு, மனை, தொழில், வர்த்தகம், சுய தொழில் செய்பவர்கள், வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாள். கல்வி பயில்பவர்களுக்கு உயர்கல்வி, சாதாரண கல்வி அனைத்திலும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாளில் கிருத்திகை, சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், சற்று பொறுமை வேண்டும். ரோகிணி, நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் மிருக சீரிசம், சர்வ எண்ணங்களும் ஈடேறும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் எந்த வேலை செய்தாலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும் என்பதனால் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். திருவாதிரை, எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடு செயல்படுங்கள், இரவு நேரத்தில் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும். புனர்பூசம், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்க நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். இரவு நேரங்களில், மாலை நேரத்தில் எந்த வேலை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், அதே நேரம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் கடகராசியில் எந்த பணியிலும் மிகவும் எச்சரிக்கை தேவை, பொறுமை நிதானம் வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், மாலை நேரத்தில் செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூசம், அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுவதும் பேசுவதும் மிகவும் நன்று. வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்று. மாலை நேரத்தில் மிகவும் சிறந்த பலனும் மன சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆயிலையும் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாலை நேரத்தில் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுவது நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மராசி பலன். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும், அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு தேவை. மாலை நேரத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பரணி, பூர நட்சத்திரம், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மாலை நேரத்தில் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனம் தேவை. உத்திரம், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சகம். வணக்கம்.